காங்கிரஸ் கட்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நிலைமையில் தேசம் இல்லை. ஓகே. அதாவது நானா எனது இயக்கமா என்றால் எனது இயக்கம், எனது இயக்கமா தேசமா என்றால் தேசம். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு தான். இப்போ எங்களுக்கே வந்து என்னை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு மன வருத்தம். நாங்கள்லாம் வந்து ஒரு 55 வருஷம் காங்கிரஸ்காரர், இந்த டெய்ல் எண்ட் ஆஃப் ஒரு கேரியர். இப்போ எங்களுக்கு வந்து இந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்ன, தமிழ்நாட்டில் இதற்கு என்ன எதிர்காலம், இப்படிலாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை. இப்போது நாங்களே வந்து காங்கிரஸை வந்து ஒரு 5 முறை பெரிய வாய்ப்புகளை இழந்திருப்பதை பார்த்துருக்கு. இந்த 67க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரவே இல்லை. இதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் தோற்ற போது 67 வந்து அநேகமாக எல்லா மாநிலங்களையும் தோற்றாங்க. நிறைய மாநிலங்கள், அந்த மாநிலங்கள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை வந்துட்டாங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் கூட மீண்டும் ஒரு முறை வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வரல. ரொம்ப அருமையான சந்தர்ப்பங்கள், அதை பூரா இழந்தாச்சு. அப்போ இனிமேல் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் தளம் குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்ங்கிற பேஸுக்குள்ளே தான் காங்கிரஸை வந்து லிமிட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். இதிலிருந்து இனிமேல் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் இது இழப்பதற்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவுடைய நிலைமை என்ன?